வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம், டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், டிஎன்எஸ்டிசில காலி பணியிடங்களுடைய நிரப்புதல் எப்போ வரும், இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். மேலும் இந்த 800 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி பல தரப்பட்ட கேள்விகள் அங்கங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா பெண்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா வராதா. இதை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரண்டாம் கட்ட பணி நியமன ஆணைகள் டிஎன்எஸ்டிசில இன்னும் ஒரு சில தினங்கள்ல அனைத்து நபர்களுக்கும் வெளியிட போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 நபர்களுக்கு இரண்டாம் கட்ட பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்காங்க. ரெடி ஆயிக்கோங்க மக்களே. டிசிசி உடைய இரண்டாம் கட்ட பணி நியமன ஆணைகள் வர இருக்கு. சென்னை, கோவை, ஈரோடு இந்த மாதிரி மாவட்டத்துல ஆல்ரெடி இரண்டாம் கட்ட பணி ஆணைகள் பெற்றாச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்கள்ல வர இருக்கு. ரெடி ஆயிக்கோங்க. எஸ்சிடிசி மற்றும் டிஎன்எஸ்டிசி ஆர்டர் பெற்றவங்க எல்லாமே பணியில சேர்ந்துட்டாங்க. ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாசம் ட்ரைனிங். அதன் பிறகு உங்களுக்கு டிப்போ அலோகேஷன் பண்ணுவாங்க. அதன் பிறகு வண்டி அலோகேஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கண்டக்டர் இல்லை அப்படின்னா கண்டக்டராகவும், டிரைவர் இல்லைன்னா டிரைவராகவும் 2 வேலைகளையுமே நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடும். இப்படி தொடர்ச்சியாக பணிகள்ல ஈடுபடுத்தப்படுவார்கள் டிசிசி நியமனம் பெற்றவர்கள். இதற்கு முன்னாடி நியமனம் டிரைவரா நியமனம் பெற்ற டிரைவர் மட்டும்தான், கண்டக்டரா நியமனம் பெற்றவர்கள் கண்டக்டரா மட்டும்தான். ஆனா இப்ப நியமிக்கப்பட்டவங்க கண்டக்டராகவும் ஒர்க் பண்ணணும், டிரைவராகவும் அவங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல பணியில் சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை கூறிக்கிறோம். 2500 பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப பணியில ட்ரைனிங் போயிட்டாங்க. மீதி ஒரு 700 நபர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு இன்றில இருந்து பணி நியமன ஆணைகள் எல்லாமே வழங்கப்பட்டு வருதுங்க. நீங்க இப்பதான் நீங்க இந்த மாவட்டத்துல இருக்கீங்க, எனக்கு நல்ல மெரிட் லிஸ்ட்ல வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலன்னா இப்ப ரெடியா இருக்கவங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுடைய வீடு தேடி வந்துடும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீடு தேடி வரும். கடிதம் வரல அப்படின்னா தயவு செய்து உங்க அருகாமையில இருக்கிற போஸ்ட் ஆபீஸ கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே கொடுத்து வந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. போஸ்ட் ஆபீஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மக்களே. போஸ்ட் ஆபீஸ்ல ஒவ்வொரு டைமுமே கேட்டு வச்சுக்கோங்க, எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் அனைத்துமே போஸ்ட் ஆபீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டு தயார் நிலையில வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல அந்த மீதி இருக்கிற நபர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்காங்க. ரெடி ஆயிக்கோங்க. அடுத்து இந்த போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனங்கள் டிஎன்எஸ்டிசி 2026 நியமனம். டிரைவர் தனியா எடுப்பாங்களா, கண்டக்டர் தனியா எடுப்பாங்களா அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரெடி ஆயிக்கணும். டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா எடுக்கிறாங்க. டிரைவர் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேரும், கண்டக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 8,000 பேரும், 18,000 நபர்கள் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க. மிகப்பெரிய அளவுல டிரைவர், கண்டக்டர் எல்லாமே. ஏன்னா இனி வரும் காலங்கள்ல மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவசன்ற அளவுக்கு அறிக்கைகள் போயிட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கைகள் போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. ரெடி ஆயிக்கோங்க. நீங்க இப்ப இருந்தே உங்க அருகாமையில இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது, கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவது கடினம். டிரைவிங் லைசன்ஸ் பெற்றவங்க பாத்தீங்கன்னா ஹெவி ஆக்கி வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் இன்னும் நீங்க வாங்கல அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ட் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கொடுப்பாங்க. இதன் மூலம் நீங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.